மணிரத்னம் இயக்கத்தில் ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாவதற்கு தயாராகியுள்ளது. கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி உள்ளிட்ட நட்சத்திர கூட்டணியில் உருவாகியிருக்கும் இப்படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படத்தின் ப்ரீ புக்கிங் வசூல் இந்திய அளவில் ஏற்கனவே ரூபாய் 3 கோடியை தாண்டியுள்ளதுடன் 77,000த்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளன. உலகளவில் ரூபாய் 20 கோடி வரையிலான முன்னிறைவு வசூல் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிவிஆர் உள்ளிட்ட பிரமுக மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களில் காலை 9 மணி ஷோவுக்கு கூட முன்பதிவு இன்னும் துவங்கவில்லை என்றாலும் ரசிகர்கள் டிக்கெட் புக்கிங்கிற்காக காத்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து படம் ரிலீஸான நாளிலேயே ரூபாய் 40 முதல் 50 கோடி வரை வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரூபாய் 200 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட தக் லைஃப் தொலைக்காட்சி, ஓடிடி மற்றும் தியேட்டர் விற்பனை மூலம் ரூபாய் 210 கோடி வர்த்தகம் செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதன் மூலம் டேபிள் பிராஃபிட்டாக மட்டும் ரூபாய் 10 கோடி லாபம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் ஏற்பட்ட ரிலீஸ் தாமத பிரச்சனையை தவிர உலகளவில் தக் லைஃப்க்கு எதிர்பார்ப்பு புதிய உச்சங்களை தொட்டுள்ளது.